ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டில் எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு கியர் ஒயர் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு இந்த அட்ஜஸ்டபிள் செயின் தேவைப்படும். கியர் ஒயருக்கு தேவையான அந்த கியர் லாக்கும் இதுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நமக்கு பீட்ஸ் தேவைப்படும். நான் 2 கலர் எடுத்திருக்கேன். பிங்க் வித் பிளாக்கில் கிராக்கல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு கட்டரும் ஃப்ளாட் நோஸரும் தேவைப்படும். அதையுமே எடுத்து வச்சுருக்கேன். பிரேஸ்லெட் மேக் பண்ண ஃபஸ்ட்டு கியர் ஒயர் தேவைப்படும். ஃபஸ்ட்டு கியர் ஒயரோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துப்போம். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு லாக் பண்ணோம். அதுக்காக நம்ம கியர் லாக் எடுத்துக்கிறோம். நான் எப்பயுமே 2 கியர் லாக் வச்சு தான் லாக் பண்ணுவேன். அதேமாரி 2 கியர் லாக் எடுத்துக்கிறேன். இது ரொம்பவே குட்டியாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த கியர் லாக்கை ஃபஸ்ட்டு இந்த கியர் ஒயருக்குள்ளே 2த்தையும் போட்டுடலாம். 2 போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம அட்ஜஸ்டபிள் செயின் இருக்கா, அதில் ஒரு சைடில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும், 2 சைட்லையுமே இருக்கும். ஒரு பக்கம் இருக்க ஹோல்ஸை தான் நாம் இதுக்குள்ளே போட போகிறோம். நெக்ஸ்ட்டு கியர் ஒயரை நம்ம அந்த கியர் லாக்குக்குள்ளே போடணும். கியர் லாக்குக்கும் அந்த கியர் ஒயருக்கும் நடுவில் நம்ம அட்டாச் பண்ண அந்த செயின் இருக்கணும். நீங்கள் வீடியோவில் நல்லா பாருங்கள். இந்த மெத்தட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வரும்னு கிடையாது. நம்ம ட்ரை பண்ண கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த சைடு ஒயர் வந்துடுச்சா, அந்த கியர் ஒயரை வச்சு நல்லா டைட் பண்ணிடணும். அதாவது அந்த கியர் ஒயர் கொஞ்சம் கூட அந்த பக்கம் இல்லாமல் நல்லா டைட் பண்ணிடணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் கூட அந்த கியர் ஒயர் கிடையாது, நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம விட்டோனாவே அது லூஸ் ஆகிடும். அப்போ நம்ம அந்த ஃப்ளாட் நோஸ் வச்சு ஃபஸ்ட்டு அந்த கியர் ஒயரை லாக் பண்ணிக்கலாம். அதை வச்சு ஒரு அமுக்குனிங்கன்னா அது லாக் ஆகிடும். 2 கியர் லாக்கையுமே நம்ம லாக் பண்ணணும். இங்கே கொஞ்சமாக கியர் ஒயர் இருக்கும், அதை கண்டிப்பாக கட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பிரேஸ்லெட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கியர் ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கம்மியான அளவு தான் பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதனால் கியர் ஒயரோட லென்த்து ரொம்ப கம்மியாக இருந்தாலே ஓகே. நான் எடுத்துருக்க அளவே எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம பீட்ஸை ஆட் பண்ணிடலாம். இதில் அட்ஜஸ்டபிள் செயின் ஒரு சைடு தான் நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம், இன்னொரு சைடு அப்படியே தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பிளாக் கலர் பீட் ஆட் பண்ணியிருக்கல, அந்த கியர் ஒயரு கொஞ்சம் இருந்ததை இதுக்குள்ளே போட்டு நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணிடலாம். இது வெளியவே தெரியாது இப்போ இந்த கியர் ஒயரு. இப்போ நம்ம எல்லா பீட்ஸையும் ஆட் பண்ணிடலாம். எல்லா பீட்ஸும் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் கியர் ஒயர் ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக கட் பண்ணிடுறேன். இந்த பக்கமும் நம்ம கியர் லாக்கை சேர்த்துக்கலாம். நான் இந்த பக்கமும் 2 கியர் லாக்கும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்டபிள் செயினில் இருக்க இன்னொரு பக்கம், அதாவது இந்த ஹோல்ஸ் இருக்க இன்னொரு பக்கம், கீழே தொங்குறது இல்லாமல் இந்த மாதிரி இன்னொரு பக்கத்தையும் இதில் அட்டாச் பண்ணிடலாம். முன்ன எப்படி நம்ம கியர் லாக்குக்குள்ளே கியர் ஒயரை விட்டோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் விட போகிறோம். செயின் நடுவில் இருக்கணும். கியர் ஒயர் கியர் லாக்குக்கு அந்த சைடு வந்துச்சு. இப்போ இந்த ஒயரை நம்ம இந்த ஒரு பீட்ஸ்குள்ளே விட்டு அந்த சைடில் இழுக்க போகிறோம். ஏன்னா ஒயரை நம்ம அதுக்குள்ளே விட முடியாது டைட் பண்ணதுக்கப்புறம். அதனால் நான் பீட்ஸ் இருக்கும் போதே, லூஸில் இருக்கும் போதே அந்த பீட்ஸுக்குள்ளே விட்டு டைட் பண்ணிக்கிறேன். பீட்ஸை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கேப் இல்லாமல் இருக்கா, இல்லை ஆப்போசிட் சைடில் இருக்க அந்த ஒயர் வெளியே வந்திருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே டைட் பண்ணிடுறேன். எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கியர் லாக்கை நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நாம் இது மேலே ஒரு ஃப்ளாட் நோஸ் வச்சு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணாலே அது நல்லாவே லாக் ஆகிடும். கிட்டத்தட்ட இதை ஒரு பொருளை நம்ம நசுக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற ஒயரை நாம் கட்டர் வச்சு நல்லா எட்ஜ் வரைக்கும் வச்சு நல்லா நெருக்கமாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரேஸ்லெட்டோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும்.
நான் கையில் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் பண்ணலாம். அது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதுக்கு கோல்டன் கலர் அட்ஜஸ்டபிள் செயின் எடுத்திருக்கேன். இதில் அட்டாச் பண்ணதுக்கு சாம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சாம்ஸில் 2 பக்கமும் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்க சாம்ஸில் தான் நம்ம அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ரொம்பவும் சிம்பிள் இது. இது கூட 2 ஜம் ஸ்ப்ரிங், இந்த 3 இருந்தாலே இந்த பிரேஸ்லெட் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஜம் ஸ்ப்ரிங்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜம் ஸ்ப்ரிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாம்ஸில் 2 பக்கம் ஹோல்ஸ் இருக்கும். அதில் ஒரு பக்கம் இருக்க ஹோல்ஸை இந்த ஜம் ஸ்ப்ரிங்குள்ளே போட்டுடலாம். அதேமாரி இந்த அட்ஜஸ்டபிள் செயினில் இருக்க ஒரு சைடு ஹோல்ஸையும் இதுக்குள்ளே போட்டு ஜம் ஸ்ப்ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். சேம் அதே மெத்தடை இன்னொரு சைடில் இருக்கிறதுக்கும் நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி ஜம் ஸ்ப்ரிங்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். சாம்ஸோட இன்னொரு பக்கம் இருக்க ஹோல்ஸில் இந்த ஜம் ஸ்ப்ரிங்கை அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அட்ஜஸ்டபிள் செயினில் இருக்க ஹோல்ஸையும் அதில் போட்டு இந்த ஜம் ஸ்ப்ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த பிரேஸ்லெட்டில் நம்ம பண்ண வேண்டியது. ரொம்ப ஈஸியாகவே இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப சூப்பராக யூனிக்காக இருக்கும். நம்ம கையில் சிம்பிளாக இருந்தாலும் இந்த பிரேஸ்லெட் செய்யறது ரொம்ப ஈஸி தான். இது வந்து டபுள் சைடு ஹோல்ஸ் இருக்க எல்லா சாம்ஸ்லையுமே நம்ம செய்யலாம். பிரேஸ்லெட் மேக் பண்ணி சேல் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே எல்லா மெத்தடையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பிரேஸ்லெட்டோட அவுட்புட் பர்ஃபெக்டாக வரும். அப்போ தான் உங்கள் பிரேஸ்லெட்டை எல்லோரும் விரும்பி வாங்குவாங்க. இந்த பிரேஸ்லெட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.